அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மேலும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இப்போது நாம் பேச போகிறது மத்திய கிழக்கிலே அடிப்படுகிற ஒரு பெரிய பதட்டமான சூழ்நிலையை பற்றி தான். நீங்கள் எல்லோரும் டிவியில் பார்த்துருப்பீங்க, செய்தி பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே மோதல் ஒன்று இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இது சுத்தமாக புதுசு இல்லை, வருடக்கணக்காக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா எல்லா நாடுகளும் ஒரு பெரிய அழுத்தத்துக்கு உள்ளாக இருக்காங்க. குறிப்பாக கச்சா எண்ணெய் எரிவாயு பிரச்சனை இது உலகத்தையே புரட்டி போடுற மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு தெரியும், ஹோர்மூஸ் நீர்ப்பரப்பு முக்கியமான இடம். அந்த இடத்தை திறந்தால் தான் உலக பொருளாதாரம் ஓடும். அதனால தான் மேற்கத்திய நாடுகளும் அமெரிக்காவும் நேரடியாக ஈரானோடு சண்டைக்கு போகாமல் பேச்சுவார்த்தையிலே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்டத்தில் தான் பாகிஸ்தான் முக்கியமான பங்கை எடுத்துக்கிட்டு முன்னணியிலே வந்து நிற்கிது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தான் தலைமையிலே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பாரிய சமாதான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிருந்தாலும் இன்னும் சில நாளைக்குள்ள மீண்டும் ஒரு கூட்டம் நடக்கும் என்று செய்திகள் வெளியாகிக்கிட்டே இருக்கு. அதே நேரத்தில் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஆசிம் முனீர் நேரடியாகவே ஈரானுக்கு பயணமாகி அங்கே முக்கிய தலைவர்களை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். இராணுவ தளபதி நேரடியாக ஈரான் போய் பேசுகிறது என்பது உச்சக்கட்ட முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு பக்கமாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் உடனடி முக்கிய பயணமாக கத்தார், சவுதி அரேபியா, துருக்கி இந்த 3 நாடுகளின் தலைமைகளையும் சந்திக்கப் போகிறார். அதுக்கு மேல் எகிப்தின் வெளியுறவு அமைச்சரையும் சந்திக்க இருக்கிறார். இப்போது கேள்வி என்னன்னா, இத்தனைக்கும் என்ன பொருள்? நான் சொல்கிறேன், பாகிஸ்தான் மொத்தமாகவே ஒரு பெரிய யுக்தியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அதாவது சவுதி உள்பட பல நாடுகளை அமெரிக்காவுக்கு எதிராக அழுத்தம் கொடுக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வரணும். அதே நேரம் ஈரானுக்கு தகவல்களை பரிமாற்றம் செய்து ஈரானோடு சமாதானத்தை உருவாக்கணும். இதை ஏன் இத்தனை அவசரமாக செய்யணும்? காரணம் ரொம்ப எளிமையானது. இல்லாத பட்சத்தில் இந்த மோதல் எல்லா நாடுகளையும் ஒரு கட்டத்தில் சுற்றி வளைச்சிடும். பாகிஸ்தான் உட்பட உலகமே அறிந்த ஒரு விஷயமாயிருக்கு. ஆனால் இந்த சூழ்நிலையிலே பாகிஸ்தானின் நிலைப்பாடுகள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு மிகப்பெரிய இராணுவ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியாவை யாராவது தாக்கினால் பாகிஸ்தான் நேரடியாக வந்து நிற்கும். அதே போல் பாகிஸ்தானை யாராவது தாக்கினால் சவுதி அரேபியா உதவிக்கு வரும். இது அவங்களுக்குள் இருக்கும் ஒப்பந்தம். இது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியா சமீபத்திலே துருக்கியோடும் எகிப்தோடும் இதே மாதிரி இராணுவ ஒப்பந்தங்களை போட்டிருக்கு. இப்போ புரிகிறதா? சவுதி ஒரு பெரிய வலையை பின்னி கொண்டிருக்கின்றது. இதுக்கான காரணம் என்ன? ஏன்னா அமெரிக்காவின் அரபு நாடுகளை பாதுகாக்காதுன்னு அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நாங்கள் உங்களுக்கு உதவி செய்வோம், ஆயுதம் தருவோம், பாதுகாப்போம், இதெல்லாம் இப்போ வெறும் வார்த்தையிலாகி போய்விட்டது. ஈரான் சமீபத்தில் அமெரிக்காவின் பல இராணுவ தளங்களை தாக்கியது. அதற்கு அமெரிக்காவால் சரியான பதில் கொடுக்கக்கூட முடியாத அளவுக்கு நிலைமை மோசமாகி போய்விட்டது. உண்மையிலே அமெரிக்காவின் முதல் நோக்கம் இப்போது இஸ்ரேலை பாதுகாப்பது தானே தவிர அரபு நாடுகளை காப்பாற்றுவது இல்லை. இது இப்போது ஒரே நாளில் தெரிய வந்து போச்சு. இன்னும் ஒரு பெரிய விஷயம், ஈரான் இஸ்ரேலுக்கு ஒரு கடுமையான அடியை கொடுத்திருக்கு. இஸ்ரேலாலேயே தன்னை முழுமையாக பாதுகாத்து கொள்ள முடியாத நிலை வந்ததும் அமெரிக்கா இப்போது வேறொரு யுக்தியை பயன்படுத்துது. அதுதான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம். உங்களுக்கு தெரியுமா, இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின் கீழ் தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் போன்ற நாடுகள் இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விளைவும் இருக்கு. இப்போது இந்த நாடுகளின் பொருளாதாரத்திலும் பாதுகாப்பிலும் முடிவுகள் இஸ்ரேலால் நேரடியாக தலையிடுறது. இது சவுதிக்கு தெரியாத விஷயம் இல்லை. அதனால தான் சவுதி அரேபியா தெளிவான முடிவு ஒன்று எடுத்திருக்கு. நாங்கள் இஸ்ரேல் பக்கம் போக மாட்டோம், ஆனாலும் அமெரிக்காவிடமிருந்து தேவையானதை எடுத்துக்கொள்வோம். அதே நேரம் நம்மை சுற்றி இருக்கிற பலம் பொருந்திய நாடுகளோடு நம்முடைய பாதுகாப்பு ஒப்பந்தங்களை வலுப்படுத்திக் கொள்வோம். அதனால தான் பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி இந்த நாடுகளோடு சவுதி இப்போது மிக நெருக்கமாக இயங்கிக்கிட்டு இருக்கு. கத்தாரையும் தன் பக்கமே வைத்திருக்கு. இப்போது பாகிஸ்தானின் நிலைமையை பாருங்கள். பாகிஸ்தான் கடுமையான பொருளாதார நெருக்கடியிலே இருக்குது. ஏறக்குறைய பாரிய அளவில் அவங்க பொருளாதாரத்தில் சரிந்திருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வெளிநாட்டு உதவிகள் மிக முக்கியமானது. இதற்கிடையிலே தான் ஐக்கிய அரபு எமிரேட் சுமார் 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உதவியை பாகிஸ்தானுக்கு கொடுத்திருந்தது. அதில் 2 பில்லியன் கடனாக, மற்ற 2 பில்லியன் வைப்பு நிதியாக. ஆனால் இப்போது பாகிஸ்தான் யுஏஇடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கின்றது. ஏன் தெரியுமா? முதல் காரணம், யுஏஇ எப்படிப்பட்ட நாடு? அவங்க ஏமனில் சவுதிக்கு எதிராக செயல்பட்டது. அதை சவுதி கண்டித்து யுஏஇயின் படையை வெளியே துரத்தியது. இதெல்லாம் நமக்கு தெரியும். பிறகு சோமாலியாவிலும் இப்படியே இவற்றுக்கு மேல் யுஏஇ இஸ்ரேலோடு இணைந்து முஸ்லிம் நாடுகளுக்குள்ளேயே சில பிரச்சனைகளை உருவாக்குகின்றது. அதனால் தான் பாகிஸ்தான் படிப்படியாக யுஏஇயின் பக்கத்தில் இருந்து விலகி வருகின்றது.
இப்போது மொத்தமாக பாகிஸ்தானிடம் ஏறக்குறைய 14 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்நிய செலாவணி இருப்பு இருக்கின்றது. இதில் 8 பில்லியன் சவுதி அரேபியாவிடமிருந்து, 2 பில்லியன் சீனாவிடமிருந்து, மீதி 4 பில்லியன் யுஏஇடமிருந்து மற்ற நாடுகளிடமிருந்து வந்தது. ஆனால் யுஏஇயின் கடனை வைத்துக்கொண்டு பாகிஸ்தானை தன் பக்கம் இழுக்க முயற்சிக்கும் போது சவுதி அரேபியா தலையிட்டது. சவுதி சொன்னது, நீங்கள் உடனடியாக யுஏஇன் கடனையும் வைப்பு நிதியையும் திருப்பி கொடுத்து விடுங்கள், மொத்தமாக 4 பில்லியனையும் திருப்பி கொடுத்துடுங்க, அதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம். இதுதான் கடந்த சில நாட்களில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். கடந்த வெள்ளிக்கிழமை பாகிஸ்தானின் நிதி அமைச்சர் அவுரங்கசீப் வாஷிங்டன் IMF உடன் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு ஊடகங்களுக்கு பேசுகையில், இன்றைக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடக்கும் என்று சொல்லியிருந்தால், அன்றே பாகிஸ்தானின் நிதி அமைச்சர், துணை நிதி அமைச்சர் ஆகியோர் சவுதி நிதி அமைச்சரை சந்தித்து பேசினார்கள். அடுத்த நாள் சனிக்கிழமையே பாகிஸ்தானின் போர் விமானங்கள் நேரடியாக சவுதி அரேபியாவின் அப்துல் அசீஸ் விமான தளத்திற்கு சென்று இறங்கின. இது சவுதியை பாதுகாக்கும் பொருட்டு என்று செய்திகள் வெளியாகின. அதே சனிக்கிழமை மாலைக்குள் சவுதியின் துணையோடு பாகிஸ்தான் அறிவித்தது, நாங்கள் யுஏஇன் கடனை திருப்பி கொடுத்து விட்டோம். உண்மையிலேயே இந்த வாரத்திற்குள் 3 பில்லியனை கொடுத்துட்டாங்க. இன்னும் 400 மில்லியன் கூடுதலாக கொடுத்திருக்காங்க. மீதம் 600 மில்லியன் மட்டுமே கொடுக்க வேண்டியது இருக்கு. அதுவும் விரைவில் கொடுத்து விடுவார்கள். சவுதி இப்படி செய்ததுக்கு காரணம் என்ன? ஏன்னா இப்போதைக்கு ஈரானோடு இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் இஸ்ரேலை ஒரே அடியாக உள்ளே விட்டுட்டோம்னா மத்திய கிழக்கு சீர்குலைந்து போய்விடும். இது சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் நன்றாக தெரியும். பாகிஸ்தானின் வாதம் இதுதான், எங்களிடம் ஆயுதங்கள் நிறைய இருக்கு, ஆனால் பொருளாதாரம் இல்லை. இந்த ஆயுதத்தை வச்சுக்கிட்டு அமெரிக்கா உங்களை காக்க தவறுகிறது. இந்த இடத்தில் நாங்கள் முன்வந்து உங்களை காப்போம். நாங்கள் காசு வாங்கிக்கிட்டு உங்களுக்கு உளப்பூர்வமாக பாதுகாப்போம். ஆனால் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். இதைத்தான் சவுதி ஏற்றுக்கொண்டு அமெரிக்காவுக்கு மாற்றாக பாகிஸ்தானை தனது பாதுகாவலனாக ஏற்றுக்கொள்ளுது. இதோடு இல்லாமல் சவுதி இப்போது ஒரு பெரிய திட்டத்திலே இருக்கு, அரப் நேட்டோவை உருவாக்குவது, அதாவது அரபு நாடுகளின் பாதுகாப்பு கூட்டமைப்பு. சவுதி ஏற்கனவே பாகிஸ்தான், எகிப்து, துருக்கி, கத்தார் இவற்றை இணைச்சிருக்கு. குவைத் போன்ற மற்ற நாடுகளையும் இணைப்பது அவ்வளவு கஷ்டமான காரியமில்லை. ஆனால் யுஏஇ மட்டும் இதற்கு வெளியே நிற்குது. ஏன்னா யுஏஇ சொல்றது, பாரசீக வளைகுடா நாடுகள் மட்டும் ஒருங்கிணைந்தால் போதும், வளைகுடாவிற்கு வெளியே உள்ள அரபு நாடுகளை இணைக்கக்கூடாது. ஆனால் சவுதி அதற்கு எதிர்மறையான நிலைப்பாட்டில் இருக்கின்றது. அதனால் தான் சவுதி யுஏஇனுடைய ஏமன் விஷயத்திலும், பாகிஸ்தான் விஷயத்திலும், சோமாலியா விஷயத்திலும் ஓரம் கட்டிக்கிட்டு வருது. இந்த அரப் நேட்டோ என்பது நேட்டோ மாதிரி தான். அதாவது ஒரு நாட்டை ஒருவன் தாக்கினால் இந்த கூட்டமைப்பில் இருக்கிற எல்லா நாடுகளும் சேர்ந்து அந்த தாக்குதலை எதிர்க்கும். இது ஒரு மிகப்பெரிய காரியம். இது சாத்தியமானால் மத்திய கிழக்கின் முகமே மாறிவிடும். இப்போது நடக்கிற இந்த பேச்சுவார்த்தைகள், இராணுவ விமானங்களின் பயணங்கள், நிதி உதவிகள், இதெல்லாம் அந்த பெரிய படத்தின் ஒரு பகுதிதான். BBC, அல் ஜசீரா போன்ற ஊடகங்கள் இதை பற்றி விரிவான கட்டுரைகளை வெளிப்படுத்தியிருக்காங்க. நாம் அந்த செய்திகளை தொகுத்துத்தான் உங்களுக்கு சொல்கிறோம். இனி வரும் நாட்களில் இன்னும் பல முக்கிய நிகழ்வுகளை நாம் பார்க்க போகிறோம். அரப் நேட்டோ உருவாகுமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி, மத்திய கிழக்கில் இனி முன்னை போல் இருக்காது. நான் யாசிர் அரஃபாத். என் சேனல்களான வாய்ஸ் ஆஃப் யாசிர் மற்றும் யாசிர் அரஃபாத்தில் உங்களுக்கு உண்மையான துல்லியமான செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து தருவதற்கு எப்போதும் தயாராக இருக்கிறேன். இறுதியாக, ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஒழிய வேண்டும், அமைதி திரும்ப வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்போம். தொடர்ந்து ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக.